TamilBTC மற்றும் நம்ம கிரிப்டோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நேற்று பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ வரக்கூடிய இந்த புல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான டோக்கன்ஸை பற்றியான ஒரு லிஸ்ட்டை நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே சமயம் பார்த்திங்கன்னா அந்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா குறைச்சலாக 3-4 வீடியோவாக தான் வரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸோட நேட்டிவ் டோக்கன்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு 5 டோக்கன்ஸ் பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ மேபி இந்த டோக்கன்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், சில டோக்கன்ஸ் கேள்விப்படாமல் கூட இருக்கலாம். ஸோ இந்த டோக்கன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ட்விட்டரோட 1 month சப்ஸ்கிரிப்ஷனுக்கு கீழே உள்ள டோக்கன்ஸ் தான் நான் எடுத்துருக்கிறது. ஸோ ரொம்ப நேட்டிவ் டோக்கன்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான டோக்கன்ஸ் தான் சொல்கிறேன். ஸோ டோட்டலாக 5 டோக்கன்ஸ். ஸோ இதில் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சஸும் இருக்கும், நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சஸும் இருக்கும். ஸோ அதோட டோக்கன்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த டோக்கனை வச்சுருக்கிறதுனால நமக்கு என்னென்ன யூசேஜ் அப்படிங்கிற அந்த விஷயங்களையும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய டோக்கன் பார்த்திங்கன்னா பிட்கெட் எக்ஸ்சேஞ்சோட நேட்டிவ் டோக்கனான பிஜிபி பிட்கெட் டோக்கன். ஸோ இந்த டோக்கன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 19 சென்ட் அப்படிங்கிற ரேஞ்சில் பார்த்திங்கன்னா ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. ஓவராலாக இந்த டோக்கன் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக 2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் ஸ்வாப்பிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்வாப்பிங் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்சோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த டோக்கன் இந்த எக்ஸ்சேஞ்சஸில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் முதல்ல முடிவு பண்ணிக்கணும். ஏன் இந்த டோக்கன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு எக்ஸ்சேஞ்சில் இருந்தாலும் பார்த்திங்கன்னா பிட்கெட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூச்சர் ட்ரேடிங் எக்ஸ்சேஞ்ச், அது மட்டும் இல்லாமல் ஒரு காப்பி ட்ரேடிங் கொடுக்கக்கூடிய ஒரு பேஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சை பற்றி நம்ம ஒரு 3 years பிஃபோராகவே பார்த்திங்கன்னா இந்தியாவில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நிறைய பேருக்கு நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ காப்பி ட்ரேடிங் கொண்டு அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்சேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் பார்த்திங்கன்னா ஓவராலாக லைசன்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக பார்த்திங்கன்னா நல்ல அப்டேட்டட் பிளாட்ஃபார்மாக பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் பார்த்திங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த டீம் ரொம்ப சூப்பராக பார்த்திங்கன்னா தங்களுடைய அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த டோக்கனை பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமம் நம்ம ஒரு 1000 டோக்கன் நம்ம ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா மேபி இந்த எக்ஸ்சேஞ்சில் லான்ச் ஆகக்கூடிய லான்ச் பேட் டோக்கன்ஸ் எல்லாமே நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படிங்கிறத மெயினாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப முக்கியமான ஒரு நேட்டிவ் டோக்கனில் இந்த டோக்கனை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய குவான்டிட்டி 1000 டோக்கன்ஸ் நீங்கள் வாங்கணும். ஸோ 1000 டோக்கனோட விலை பார்த்தீங்கன்னா $100-200 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் வருது. ஸோ இந்த டோக்கனை நம்ம வாங்கி வச்சுக்கிறது மூலியமாக இவங்கள்ட்ட லான்ச் ஆகக்கூடிய அந்த லான்ச் ப்ராடக்ட் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபர்தராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபுட்பால் எடிஷன், ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட்னர்ஷிப்பு, நிறைய ஸ்போர்ட்ஸோட என்டர்டெயின்மெண்ட்டோட நிறைய ஜாயினிங்கு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சோட லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. அப்படி ரிஜிஸ்டர் பண்ணி உங்களோட டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது மூலியமாகவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $4123 வரைக்கும் நீங்கள் போனஸாக மட்டுமே பெற முடியும். ஸோ இது இல்லாமல் இவங்களோட ஏர்னிங் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பிஜிபியை வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய ஏர்னிங்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த டோக்கனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டேக் பண்ணிங்க அப்படின்னா இயர்லி 6% ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு பேங்க்கில் என்ன ரிட்டர்ன் ஸ்டேக்கிங்கில் கொடுப்பாங்களோ அதே ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெற முடியும். ஈவன் இந்த டோக்கனோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸிங் ஆகும்போது இன்னமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக அந்த ஃபியூச்சர் இருக்கும். ஸோ அடுத்தது பிட்கெட்டை நீங்கள் ட்ரேடிங் ஃபீக்கு பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்படி இன்க்ளூட் பண்ணுறது மூலியமாகவும் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக நீங்கள் நிறைய விஷயங்களுக்கு இதை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் டோட்டலாக 20% வரைக்கும் ஃபீஸ் ட்ரேடிங், அதாவது ஃபீஸ் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா பிஜிபி காயினை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இருக்குது. ஸோ அதை நீங்கள் மறந்துட வேணாம். ஸோ அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஒரு மெயினான விஷயம். ஸோ பிஜிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லக்கூடியதில் ஸோ இது இல்லாமல் நிறைய பேசிவ் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மினிமம் ஒரு 1000 டோக்கனை ஹோல்டு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பெட்டராக நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட சர்க்குலேட்டிங் சப்ளையில் பார்த்தீங்கன்னா 25% பார்த்தீங்கன்னா ஸ்வாப் எக்ஸசிங் பிஎஃப்டி டோக்கன் அதாவது பழைய டோக்கன்ஸ் பிஎஃப்டின்னு இருந்துச்சு, அதை தான் இப்போ பிஜிபியாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் குவான்டிட்டி 500 million. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக புது யூசர்ஸ்க்கு எவ்வளோ டோக்கன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா
ஒரு இயருக்கு எத்தனை பர்சன்டேஜ் அதை ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த என்டையர் டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ பிராண்டிங்காக மட்டுமே வந்து 300 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3% ஆஃப் டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டுமே ரிலீஸ் ஆகும். அப்படி ரிலீஸ் ஆகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக லான்ச் ஆகக்கூடிய அந்த நியூ டோக்கன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பூல் வழியாக வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து ரிசீவ் பண்ண முடியும். ஸோ இப்போ நிறைய லான்ச் பூல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரீசெண்டாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி புதுசாக பூல் வரும்போது அந்த பூலில் வந்து நீங்கள் பிஜிபி வச்சுருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அந்த டோக்கன்ஸ் மூலியமாக வந்து உங்களுக்கு அந்த புது டோக்கன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வினு விஐஎன்யூ இந்த டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முடிஞ்சது, கம்ப்ளீட் ஆனிச்சு. ஸோ இப்போ லைவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டோக்கன் இருக்குது அப்படின்னா ஜேஏஎஸ்எம்ஒய் அப்படிங்கிற அந்த பூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இயர்லி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26% ஏபிஓயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் வந்து ஃபார்மிங் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்தராக வந்து இது இப்போதைக்கு பிடிசி பூலில் தான் இருக்குது. பிஜிபி பூலில் வந்து லான்ச் பூலில் வரக்கூடிய டோக்கன்ஸ் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதற்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டோக்கன் ஹூபி எக்ஸ்சேஞ்ச். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெஸ்டின்சன், அதாவது ட்ரான் இக்கோசிஸ்டமோட சிஇஓ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்சோட அட்வைசரி போர்டில் வந்து ஜாயின் பண்ணதாக வந்து மெசேஜ் இருக்குது. பட் எனக்கு என்னமோ வந்து இந்த எக்ஸ்சேஞ்சை வந்து அவங்க வந்து ஓவராலாக கவர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹூபி டோக்கனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டோக்கன்னு சொல்லலாம். இது வரைக்கும் ஹேக் ஆகாத எக்ஸ்சேஞ்சில் இதுவும் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு எக்ஸ்சேஞ்சு. ஹூபியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வெஞ்சர் ப்ரோ கேபிட்டல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து ஏஷியன் மார்க்கெட்டை வந்து பெருசாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த டோக்கனோட ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஹை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த டோக்கனை வந்து பெட்டராக நம்ம பை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு $5-6 இந்த ரேஞ்சு கீழெலாம் வரும் பட்சத்தில் வந்து தாராளமாக நம்ம வந்து அந்த என்ன சொல்கிறது ஓவராலாக மார்க்கெட் குறையும். டிசம்பர் 8க்கு முன்னாடி வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதன்படி வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா அந்த டயத்தில் நீங்கள் வாங்கலாம். இல்லை எனக்கு வந்து லாங்கர் டைம் வந்து ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து எப்போனாலும் வந்து ஹூபி டோக்கன் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த டோக்கனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிட்கெட் டோக்கனுக்கு வந்து எப்படியெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம காட்டணுமோ அதே மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹூபி எக்ஸ்சேஞ்சில் ஹூபி டோக்கனுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குறாங்க. ஈவன் வந்து ஸ்டேக்கிங் ரிட்டர்ன்ஸு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹூபி எக்ஸ்சேஞ்ச் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டேக்கிங் ரிட்டர்ன்ஸு இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ரீசெண்டாக வந்து லான்ச் ஆகக்கூடிய அந்த லான்ச் பேடு இந்த மாதிரியான ப்ரோக்ராமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹூபி டோக்கன் வந்து மெயின் பேஸு. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லான்ச் பேட்லேயும் வந்து நீங்கள் வந்து கலந்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய நிறைய ப்ரோக்ராம்ஸில் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணி நீங்கள் வந்து கலந்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் P2P ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் P2Pலையும் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். பிட்கெட்லேயும் வந்து P2P இருக்குது. ஸோ அதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நீங்கள் ஹூபியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதற்கான லிங்க் வந்து நான் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் வந்து லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நம்மளும் வந்து உங்களோட கம்யூனிட்டி பார்ட்னராக இருக்கிறோம். ஸோ ஃபர்தராக நீங்கள் வந்து பிட்கெட் எக்ஸ்சேஞ்சுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஹூபியும் வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வீக்லி ப்ரைம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரைம் லிஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் மந்த்லி ப்ரைம் பாக்ஸ் இந்த மாதிரியான விஷயம், டெய்லி கேண்டி ட்ராப் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது மூலியமாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து $5672 வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் போனஸாக வந்து நீங்கள் ரிசீவ் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் சில டாஸ்க்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா எப்படி வந்து பிட்கெட்டில் $4000 அதே போல் இதுலேயும் வந்து $5000 வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதற்கு அடுத்ததாக மூன்றாவது டோக்கனாக நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டோக்கன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் வந்து ஒரு மிக முக்கியமான எக்ஸ்சேஞ்ச் Gate.io அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்சேஞ்சு. அந்த எக்ஸ்சேஞ்சோட ஓன் நேட்டிவ் டோக்கன் கேட் டோக்கன். ஸோ GT அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டோக்கன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து $5 கீழே வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை அந்த டோக்கன் வந்து $3.5 கீழே வரும் பட்சத்தில் தாராளமாக நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்தராக வந்து ரொம்ப என்ன சொல்கிறது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த எக்ஸ்சேஞ்சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஈவன் வந்து நீங்கள் கேட் செயின் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஒரு பப்ளிக் ஜெயின் மாதிரியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி நான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய ப்ரோட்டோகால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வழியாகவும் லான்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது இல்லாமல் இந்த கேட் டோக்கனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து ரிடக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸு அதே போல் புதுசாக லான்ச் ஆகக்கூடிய லான்ச் பூல் அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிடியை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் வந்து தயாராக யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ அதே போல் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலியமாக வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கும் வந்து மினிமம் குவான்டிட்டி அப்படின்ட்டு இருக்குது. ஒரு 100 டோக்கனாவது மினிமம் இருக்கணும். அதே போல் ஹூபி டோக்கனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 டோக்கனாவது நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணிக்கிறது ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம பார்க்கக்கூடிய 4வது டோக்கன் அப்படின்னு கேட்டிங்கன்னா MX எக்ஸ்சேஞ்சோட MX டோக்கன்.
ஸோ எம்எக்ஸ்இசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்சேஞ்சு எம்இஎக்ஸி எக்ஸ்சேஞ்சோட ஓன் நேட்டிவ் டோக்கன் தான் எம்எக்ஸ் டோக்கன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எத்திரியம் பிளாக் செயினில் ரன் ஆகக்கூடிய ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் டோக்கன் தான். ஸோ இந்த டோக்கனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா $1 கீழே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. மேபி வந்து பார்த்தீங்கன்னா 50 சென்ட் 60 சென்ட் இந்த ரேஞ்சிலலாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக வந்து பையபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்கவுண்ட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது ஃபீஸ் ரிடக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் எம்எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எம்டே, அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் புல், அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது எம்எக்ஸ் DeFi அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ அது வழியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கனை வந்து நீங்கள் வச்சிருக்கிறது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து நீங்கள் வந்து சில காயின்ஸ் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டேக்கிங் பண்ணுறது வழியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் பெற முடியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங் 31st வந்து பார்த்தீங்கன்னா மேக்கர் ஃபீ வந்து 0 ஃபீல வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் இப்போ வரைக்கும் வந்து செயல்பட்டு இருக்கு. அடுத்தது வந்து 200x வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிவிட்டீஸும் போயிட்டு இருக்கு. ஸோ நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் ஒரு நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து $1000 வரைக்கும் ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எம்டே சேல்ஸு, அடுத்தது எம்எக்ஸ் பர்ன், எம்எக்ஸ் DeFi, எம்எக்ஸ் ஜோன், இதில் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் வந்து எம்எக்ஸ் காயினை வச்சு நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அது வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிவார்ட்ஸ் வந்து நீங்கள் பெற முடியும். ஸோ இதுக்கு வந்து மெயினாக நீங்கள் வந்து எம்எக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 டோக்கனாவது நீங்கள் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஃபீஸில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறது, நியூ லான்ச் பேட் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறது, எம்டே ஈவெண்ட்டில் கலந்துக்கிறது, இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எக்காலஜிக்கல் ஃபண்ட்ஸு, ரெஃபரல் ரிவார்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எம்எக்ஸ் வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எம்எக்ஸ் எக்ஸ்சேஞ்சோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாரில். ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எம்எக்ஸ் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டோக்கன். ஓகே, ஸோ இதற்கு அடுத்ததாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஃபைனலாக வந்து நம்ம பார்க்கக்கூடிய டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய வசிரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சோட ஓன் நேட்டிவ் எக்ஸ்சேஞ்ச் டோக்கன் தான் WRX. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸ் செயினில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன ஒரு மிக முக்கியமான ஒரு டோக்கன். இப்போ இந்த டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா பாலிகன், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து BEP டூலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஸ்மார்ட் செயின்லையும் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டலோன் அந்த பினான்ஸ் பிகான் செயின்லையும் வந்து பார்த்தீங்கன்னா BEP 2ஆகவும் இதில் இருக்குது. ஸோ $0.2 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து வசிரெக்ஸ் டோக்கன் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்தது போக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு நிலைமை. கிட்டத்தட்ட $6 வரைக்குமே வந்து இந்த டோக்கனோட ப்ரைஸ் வந்து போயிருக்கு. ஒரு ரொம்ப லீஸ்ட்டாக வந்து குறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விலை தான் இது. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 சென்ட்லேருந்து 17 சென்ட் இந்த ரேஞ்சில் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக பை பண்ணலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து வசிரெக்ஸ் டோக்கன் வந்து ஃப்ரீயாக வந்து ட்ரேடிங் ஆக்டிவிட்டி மூலியாக வந்து கிடச்சிருக்கும். ஸோ அவங்களாம் வந்து இந்த ஆக்டிவிட்டியை கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா அந்த டோக்கன்ஸ் எல்லாமே வந்து பேர்ன் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டே அவங்க கொடுத்த கண்டிஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நியூஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ இந்தியாவில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அப்போ வந்து இந்த டோக்கனோட ப்ரைஸ் இறங்குறது ஏறுறது இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா லீகலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க, நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நமக்கு வந்து மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ அதனால் இந்த டோக்கனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கூடிய சீக்கிரம் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து G20 மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ அது வந்து இந்தியா தலைமை தாங்கி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த G20 மாநாட்டுக்கான லோகோ, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எழுத்துக்கள் வடிவமைப்புகள் எல்லாமே வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறதுல இப்போ வந்து கிரிப்டோ கரன்சி பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த G20 மாநாட்டில் வந்து பேச்சுவார்த்தைகள் இருக்கும். அடுத்தது வந்து இந்தியாவில் வந்து டிஜிட்டல் ருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து சக்ஸஸ் வந்து கொடுக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ அது மெயினாக நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமாக நான் சொல்லுவேன். ஸோ இப்போ இதான் வந்து லேட்டஸ்ட்டாக வந்துருக்கக்கூடியது. ஸோ இந்த G20 ஃபினான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ அசட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மேக் பண்ணுறது, எப்படி வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த விஷயங்களையும் வந்து ஷேர் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த டோக்கனோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து கிரிப்டோ கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து கிரிப்டோ கரன்சி கவர்மெண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டிக் பாலிகன் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இன்சர்ட் ஆக போகிறாங்க. ஸோ அப்படி அவங்கெல்லாம் போகும்போது இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வசிரெக்ஸும் வந்து ஒரு மிக முக்கியமான எக்ஸ்சேஞ்சு. ஸோ அதனால் வந்து எல்லா நேட்டிவ் டோக்கன்ஸையும் நான் வந்து சொல்ல, எல்லா எக்ஸ்சேஞ்சையும் சொல்ல, முக்கியமாக செலக்டடாக நான் வந்து 5 எக்ஸ்சேஞ்சு தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 5 எக்ஸ்சேஞ்சிலுமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான டோக்கன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு மினிமம் குவான்டிட்டியை நீங்கள் வாங்கி லாங்கர் டைமுக்கு நீங்கள் ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னாலே பெட்டரான ஒரு ப்ராஃபிட்ஸை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ண முடியும். ஸோ அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷயம். ஸோ குறைச்சலாக வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 2026
மிட்டுக்குள்ளே வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ எப்போ வந்து அடுத்த புல் மார்க்கெட் பெரிய லெவலில் வந்து மார்க்கெட் அதாவது $1,00,000 தாண்டி பிட்காயின் போகுதோ அப்போ வந்து இந்த டோக்கன்ஸ்லாம் வந்து நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு வந்து நல்ல வளர்ச்சியை வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது போல் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய நம்ம கிரிப்டோ அண்ட் TamilBTC யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க, ட்விட்டரை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக நிறைய அப்டேட்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வரைக்கும் வந்து ஒரு டாபிக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸோட நேட்டிவ் டோக்கன்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே போல் டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சோட நேட்டிவ் டோக்கன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்ததாக வந்து ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் பேஸ்டான பப்ளிக் பிளாக் செயின் பேஸ்டான டோக்கன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்ததாக Web3 ப்ரோட்டோகால்ஸ், DAO, DeFi, அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாவர்ஸ், NFT, கேமிங், மீம்ஸ் டோக்கன், இந்த மாதிரி நிறைய டோக்கன்ஸ் வந்து நம்ம பேசுகிறதுக்கு வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஃபர்தராக வந்து செக் பண்ணி பார்க்கலாம். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம கிரிப்டோ.